பைபிளை கொண்டு வர என்ன பண்ண, அதுக்கு வேற ரெட் கலர் பெயிண்ட் வேற அடிச்சு விட்டாங்க. அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னோம்னா கிறிஸ்துவ நம்ம என்னைக்கு நிக்க போகிறோம்? 2 அடி விழுந்தாலும் விழுகும். வெளியில போகும்போது எத்தனை பேருக்கு விழ போகுதோ தெரியல. அங்கங்க ஓடி ஒளிஞ்சிடாதீங்க. பிரைஸ்ல ஒளிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது கொடவுனா இருக்கு. கிறிஸ்துவின் நாமத்துக்காக நிற்கும் போது சில பாடுகள் வரும். சிரிக்கிறவங்க இருப்பாங்க, கிண்டல் பண்றவங்க இருப்பாங்க. இதுக்கு போய் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்போஸ்தலர்கள் சொன்னது மாதிரி நம்ம இன்னும் வரலையே. அப்போ மாளிகை மாத்திரம் அங்கே ரொம்ப நல்லா ஜோரா வேணும், பெயிண்ட் அடிச்சு நல்லா பயங்கரமா வஜ்ரக்கல் அந்த கல் இந்த கல் வேணும். நான் கிறிஸ்துவுக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னா அது எப்படி முடியும்? விதைக்காத இடத்தில் அறுக்கிற நீர் அறுப்பீருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னான் ஒருத்தன். ஆண்டவருக்கு கோவம் வந்துருச்சு அந்த எஜமானுக்கு. ஏன்டா இப்படியாடா என்னை பேசுற மடையா, விதைக்காத இடத்துல எப்படிடா அறுக்க முடியும்? நீ அப்படி சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருக்கியா? நீ கொடுத்துருந்தா நான் அது இன்னொருத்தன்டையாவது செஞ்சிருப்பேன், கொடுத்துருப்பேனே. நான் இப்படிப்பட்ட பொல்லாதவன் உனக்கு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் பேங்கர்ஸ்ட்டை போய் நீ கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் ஆண்டவர். விதைக்காத இடத்துல எங்கேயுமே அறுவடை வராது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும் சொல்லி ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் ஆத்துமாக்களுக்காக என்ன விதைக்கிறோம் அதை முதல்ல கர்த்தர் கேட்பார். நீ விதைச்சா உனக்கு பலன் கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லுவார். ஒண்ணுமே விதைக்காம தாரம்னு அறுவடைன்னா அது அவரை அறுக்கிற ஒரு வடையாய் மாறிடுது. உன் அருவை தாங்க முடியல எனக்குங்கிற மாதிரி ஆயிருக்கு கடைசியில். நீ விதைச்சியா? சோத்திரம். ஜோத்பூர் போயிருந்தோம், ஒரு தொகையை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்து நிலம் வாங்குங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு வந்துட்டேன். பாஸ்டர் கேட்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அவர் சொன்னார், பாஸ்டர் கொடுக்காதீங்க. இல்லை, ஏன் பாஸ்டர் வேண்டாம், இவ்வளோ எதுக்கு கொடுங்க? அவ்வளோலாம் வேண்டாம், நான் சென்னைக்கு போய் கர்த்தர்ட்ட ஒரு அறுவடை கேட்க போகிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த இடத்துல ஒரு அறுவடை தாங்கன்ட்டு. ஆண்டவர் திருப்பி என்னை கேட்பாங்க ஒரு கேள்வி. நீ அறுவடை கேட்குறதுல நியாயம்தான், ஆனால் நீ விதைக்கலையாடா இந்த லேண்டில், இந்த பூமியில் நீ விதைக்கலையே, நான் உனக்கு எப்படி அறுவடை தரணும் அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ விதைச்சிருக்கியா? விதைச்சா சொல்லு, நான் தாரேன். நீ விதைக்காத இடத்துல போய் அறுவடைன்னாக்கா அது எப்படி நான் உனக்கு கொடுப்பேன்? அது சாரி, அது முடியாதே. அதனால தான் நான் சொன்னேன், பாஸ்டர் என்னை தடுக்காதீங்க, தயவுசெய்து இதை எடுத்துக்கொண்டு சர்ச் லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஒரு நல்ல லெட்டர் எழுதியிருக்கிறார். இவ்வளோ ஒரு நல்ல இடத்த ஒருத்தர் தர்றேன்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, எப்படியாவது நான் வாங்கணும் அப்படின்ட்டு. முதல் சீடு யார் கொடுத்தது? அம்மா கொடுத்துட்டு வந்தாச்சு. 10,000 rupees கொண்டு வந்து அவருக்கு என்ன செஞ்சாச்சு? முதல் சீட், திஸ் இஸ் மை சீட். அப்புறம் சொன்னேன், என்னை தடுக்காதீங்க, நான் விதைக்கிறதை தடுக்காதிருங்கள். ஏன்னா நான் பயங்கரமான மார்வாடி, நீங்கள்ல மார்வாடி, நான் தான் மார்வாடி, சென்னை மார்வாடி. ஏன்னா அங்கே போய் நான் அறுக்கணும் இல்லையா? தேவனிடத்தில் கேட்பேன், நான் விதைச்சதுக்கு இப்போ எனக்கு அறுவடை கொடுங்கன்னு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, கட்டாயம் தரணும் அவர். எனக்கு புரியலையே உங்களுக்கு? புரிஞ்சா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, புரிஞ்சா விதைப்பீங்களே, அதுக்கு தான் கேட்குறேன். நான் விதைச்சிட்டு வந்து நம்ம கேட்டா நியாயம் இல்லையா? இல்லையா? அப்ப அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ விதைச்சதுக்கு கட்டாயம் நான் தரணும்ல உட்காந்துருப்ப, நீ வேண்டான்னாலும் கிடைக்கும். அப்ப நான் தானே பிசினஸ் மேன், கரெக்டான மார்வாடி. பிரைஸ் தி லார்ட். பூமியில நம்ம கர்த்தருக்கென்று சபைகளுக்கு எதை செய்கிறோமோ அதை பொறுத்து தாங்க அங்கே மகிமை இருக்கும். நீங்க உங்களுக்கு புரியல அது. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே ஆண்டவருக்காக சபைகளில் நம்ம என்ன பங்கு வகிக்கிறோம், என்ன செய்கிறோம், அப்படி அதை பொறுத்து தான் இருக்கு. கஞ்ச பிசினார் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா அங்கே அப்புறம் குடிசை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இப்போமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா அதை நல்ல பிரயாசப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிரயாசப்பட்டு செய்யணும். இப்போ இது எங்கே வந்துச்சு? துன்பப்பட வேண்டியது உங்களுக்கு என்னது உண்டு? அவசியமானதால் பலவிதமான சோதனைகள்னால இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? துக்கப்படுகிறீர்கள். ஏன் துக்கம் வருது? ஒவ்வொரு குடும்பத்தை எடுங்க. இப்ப நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு இருக்கேன், மனம் திறந்து பேசுங்க. ஒரு குடும்பத்தை எடுங்க, ஏதோ ஒரு துக்கம் உள்ள இருக்கு. அது ஆவிக்குரிய துக்கமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். மாம்சத்தின்படி துக்கமா இருந்தீங்கன்னா அது ஆபத்துல முடியும். சோத்திரம். துக்கத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறேன், என்னை தயவுசெய்து தப்பா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது.
தேவனுடைய ஜனங்கள் எதுலையுமே அனாவசியமான இந்த மாதிரி மாம்சத்துக்கு அடுத்த உலகத்துக்கு அடுத்த சிக்கல்களில் போய் மாட்டிட்டு துக்கப்படக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாது. சோத்திரம். அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், இதை பிடுங்கிட்டான், அதை செஞ்சுட்டான், இது தர வேண்டிய எனக்கு தரல, இது இப்படி ஏமாத்திட்டான், அந்த மாதிரி கையெழுத்து போட்டான், இவன் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம். நீங்கள் ஃப்ரீ ஆகுறதுக்கு நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படணுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டணும். எதுலையுமே போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது நாம சில காரியங்களை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து கொள்ளும் பொழுது அதில் வேதனையும் கூடவே வந்துடுது. ஸ்தோத்திரம். அந்த வேதனைக்கு இடம் கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. ஸ்தோத்திரம். போன வாரம் கூட நான் சில சத்தியங்களை சொல்லி கொண்டிருந்தேன். இதைத்தான் நான் சொன்னேன். அது சத்தியம்தான், அது நமக்கு என்ன பண்ண முடியல, மறைக்க முடியல. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும். அதோட வேதனை என்ன செய்ய மாட்டார், கூட்ட மாட்டார். சில நேரங்களில் நமக்கு மனசுகள் எப்படி வேலை செய்ய தெரியுங்களா, நம்ம எதையாவது சேர்க்க ஆரம்பிக்கிறோம். சேர்த்து கீத்து பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பிரயாசப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணும்போது, நம்முடைய சொந்த முயற்சியில் பண்ணும்போது அது கூடவே என்ன வருது, நானும் வரேன் அப்படின்ட்டு அது பிரயாசப்படாமலேயே வருது வேதனை. அந்த பிரயாச அந்த வேதனையை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வேதனையா மாறிடுது.